பாருங்க மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஹேண்ட் கார்டு போட்டாச்சு, விங்ஸ் இங்கே ஸ்டிக்கரிங், ஆனால் கிளியர் கோட் போடல, ஃபுல்லாக பாலிஷ் பண்ணது இல்லை. ஏன்னா இங்கே நான் அடிஷ்னலாக வாங்கி நான் கட் பண்ணி இதில் போட்டுருங்க, அதனால இங்கே ப்ராப்ளம் இல்லை. ஒரு ரோடு சரியில்லை. சுத்தமா எந்த ரோடும் சரியில்லை. ஃபுல்லா மண்ணு கல்லு அப்படி என்னத்தான் பண்றாங்கன்னு தெரியல. பாதாள சாக்காடுன்றது பல வருஷமா போயிட்டு இருக்கு, இருந்தாலும் தண்ணி நிக்குது. We are very struggling here, basically Chennai guys. அதுவும் பைக், அதுவும் ரைடர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். இந்த இந்த இடத்துலலாம் பைக் ஓட்டுறதுக்கு மைலேஜ் அடி வாங்குவோம், டயர் அடி வாங்குவோம், அது இல்லாமல் டிராஃபிக்கு. பாருங்க மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஹேண்ட் கார்டு போட்டாச்சு, விண்ட்ஷீல்ட், ஹேண்ட் கார்டு எல்லாம் ஸ்டிக்கரிங் பண்ணது, ஆனால் நல்லா பக்கத்துலாம் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டிக்கரிங், ஆனால் கிளியர் கோட் போடல. ப்ளஸ்ஸு இந்த இது ஃபுல்லாக பாலிஷ் பண்ணது. பைக் எப்படி இருக்குன்றது ஒரு வாட்டி பாருங்க. இங்கே வந்து நான் வந்து இந்த மவுண்ட் எஃப்ஜெட் மவுண்ட் இது எனக்கு ஈஸி, இங்கே பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கேட்பீங்க இங்கே கிளச்சு தான் அப்படின்னு சொல்லி. இங்கேயும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே நான் அடிஷ்னலாக வாங்கி நான் கட் பண்ணி இதில் உள்ளது நான் லைட்டாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க, அதனால இங்கே ப்ராப்ளம் இல்லை. கிளச்சு சைடும் சரி, விசிபிள் ப்ராப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்றதும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஆடியோ குவாலிட்டி ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமான்றது தெரியல எனக்கு, ஏன்னா நான் இதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ குவாலிட்டி பார்க்குறேன். இம்ப்ரூவ் பண்ணுமான்றதும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். பைக்கு பயங்கர ஸ்மூத். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப் இருக்கு, ஒரு 3 நாள் ட்ரிப்பு. ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து சென்னை டு பாண்டிச்சேரியில் என்ன நான் பண்ண போகிறேன்ற விளாக்லாம் அப்டேட் வரும், அப்கமிங் டேஸில் வரும். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுதான் இம்பார்ட்டன்ட்.